வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். இளவரசேன அமுதா கூப்பிட தன்னோட குட்டு வெளிப்பட்டுடுச்சோன்னு திகச்சு நிக்கிற விக்ரமன் கிட்ட, என்னத்தான் உங்களுக்கு இளவரசருங்கிற நினைப்பா, வாசல் வழியா போறீங்கன்னு அமுதா கேட்டதும் தான் இன்னமும் தன்னோட சாயம் வெளுக்கலைங்கிறது அவருக்கு விளங்குது. மறந்துட்டேன், திருட்டு வழியா தானே போகணும், போறேன்னு சொல்லிட்டு எப்படி போறதுன்னு விக்ரமன் யோசிக்க, தான் போற வரைக்கும் அமுதா பின்னாடியே வருவாங்கன்னு சொல்லிட்டு அமுதா கிட்ட, நான் இப்படி போய் எப்படியோ போயிடுறேன் கண்ணே, நீ போன அனுப்பி வச்சுட்டு அவர் போயிடுறார். அமுதா கிட்ட இருந்து தான் கேட்ட விஷயத்தை எல்லாம் ஒரு வரி விடாம நாகநாதன் கிட்ட விக்ரமன் சொல்லிடுறார். அமுதாவை பார்க்க வர்ற சமயத்துல பார்த்திபனை பிடிச்சிடலாம்னு எண்ணத்தோட நைட் நாகநாதனும் பூபதியும் அமுதாவோட அந்தப்புறத்தை பார்த்த மாதிரியே அமுதா கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் 2ஆம் ஜாமம் ஆகிறதுக்காக அமுதாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் ஜாமம் மணி அடிச்ச உடனே தூங்கிக்கிட்டு இருக்கிற ராஜாத்தியை எழுப்பி, 2ஆம் ஜாமம் மணி அடிச்சிருச்சு, விளக்கை எல்லாம் அணைச்சிடு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அமுதா. அமுதா முக்காடு போட்டுக்கிட்டு கிளம்ப ராஜாத்தி விளக்கை எல்லாம் அணைக்கிறாங்க. விளக்கு அணையிறத அந்த ரூமை நோட்ட விட்டுக்கிட்டு இருக்கிற நாகநாதனும் பூபதியும் பாக்குறாங்க. அமுதாவை மாதிரியே நாகநாதனும் பூபதியும் முக்காடு போட்டுக்கிட்டு அமுதாவை ஃபாலோ பண்றாங்க. அந்தப்புறத்து தோட்டத்துக்கு அமுதா வர அங்க பார்த்திபன் அமுதாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அவரை பார்த்ததும் சந்தோஷமா அவரை நோக்கி ஓடுறாங்க அமுதா. அமுதாவும் பார்த்திபனும் அங்க இருந்து கிளம்ப நாகநாதன் பூபதி கிட்ட, இவனை மட்டும் கைது செய்யறது முட்டாள்தனம், இவனை ஃபாலோ பண்ணி இவனோட இருப்பிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறதையும் பூபதி கிட்ட ரகசியமா சொல்றார் நாகநாதன். பூபதி அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போறார். குதிரையில அமுதாவை வச்சு பார்த்திபன் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக, அப்ப சோமப்பாவும் பொன்னியும் வெளியே வராங்க. பொன்னி அமுதாவை பார்த்து யாருன்னு கேட்க, அதுக்கு பார்த்திபன் அந்த பொண்ணுன்னு ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் தயங்கிட்டு, உள்ள வாங்க எல்லாம் விவரமா சொல்றேன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் நடந்த கதையெல்லாம் சொல்றார் பார்த்திபன். பின்னாடியே தொடர்ந்து வந்த பூபதி பார்த்திபனோட வீட்டை பார்த்துடுறார். அதே சமயம் பார்த்திபனை பத்தி விசாரிக்க கிளம்பியிருந்த அமைச்சரும் பார்த்திபனோட இருப்பிடத்துக்கு வரார். அங்க அவரோட மகளும் பார்த்திபனும் சந்தோஷமா விளையாடுறத பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. இப்படி அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத அமைச்சர் மட்டும் பார்க்கல, பொன்னியும் சோமப்பாவும் பாக்குறாங்க. பொன்னி ரொம்ப கவலையோட சோமப்பா கிட்ட, அந்த பொண்ணோட அந்தஸ்து என்ன, நம்ம பார்த்திபனோட அந்தஸ்து என்ன, கோபுரத்துக்கும் குப்பை மேட்டுக்கும் முடிச்சு போட முடியுங்களா, அனாத பிள்ளைக்கும் மந்திரி மகளுக்கும் கல்யாணமான கவலையோட பொன்னி சொல்ல, இதையெல்லாம் மறைஞ்சிருந்து மந்திரி கேட்டுக்கிட்டு இருக்கார். அதுக்கு சோமப்பா சிரிச்சுக்கிட்டே, ஏழை கிட்ட வளர்ந்ததால பார்த்திபன் அனாதை ஆகிட முடியாது பொன்னி, அவ இந்த நாட்டோட இளவரசன்னு சொன்னதும் பொன்னிக்கும் சரி அமைச்சருக்கும் பயங்கர அதிர்ச்சி. பொன்னி ரொம்ப சந்தோஷத்தோட, இளவரசனா, இந்த ரகசியத்தை இத்தனை நாளா நீங்க என்கிட்ட கூட சொல்லலையேன்னு பொன்னி குறப்பட, அதுக்கு சோமப்பா, ஆமாம் பொன்னி, இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் வெளியே சொல்லிடாத, உன்கிட்ட கூட வாய் தவறிதான் நான் சொல்லிட்டேன், அவன் இந்த நாட்டோட இளவரசன்னு வெளியே தெரிஞ்சா அவனோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லி பொன்னியை எச்சரிச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறார் சோமப்பா. இதை எல்லாத்தையும் அங்கு மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த அமைச்சர் இந்த விவரத்தை ராணி கிட்ட சொல்ல உடனே அரண்மனைக்கு கிளம்புறார். இப்படி தான் ஒரு இளவரசங்கிறது தெரியாம பார்த்திபனும் அமுதாவும் சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டா அமுதா ஓட அவங்கள தேடி போறார் பார்த்திபன். அப்ப திடீர்னு பூபதி அமுதாவோட எதிரில வந்து அமுதாவோட வாயை பொத்தி இழுத்துட்டு போயிடுறார். அதே சமயம் வீரர்கள் பார்த்திபனை சூழ்ந்து பிடிச்சிடுறாங்க. அதே மாதிரி சோமப்பாவையும் பொன்னியையும் வீரர்கள் அட்டாக் பண்ண 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு வீரன் பின்னால இருந்து கட்டாரிய பொன்னி மேல வீச அந்த கத்தி குத்துப்பட்டு அவங்க கீழே விழ சோமப்பா அவங்கள தாங்கி பிடிச்சிடுறார். அப்ப அங்க வீரர்கள் சூழ வர பார்த்திபன் அவங்க அம்மாவோட சவுண்ட் கேட்டு அந்த வீரர்களை உதறிட்டு அவங்க அம்மாவை நோக்கி ஓடுறார். இறந்த அவங்க அம்மாவை அவர் கட்டிப்பிடிச்சு அழுக, அப்ப பூபதி அங்க வந்து பார்த்திபனையும் சோமப்பாவையும் கைது பண்ணி சிறைக்கு இழுத்துட்டு போயிடுறார். இப்படி இந்த நாட்டோட இளவரசன் சிறை கைதியாகி இருக்கிறது மங்கையர்க்கரசி தேவியாருக்கு தெரியுமா? தான் கொல்ல துடிக்கிறவன் தன்னோட சகோதரன்கிறத தெரிஞ்ச பிறகாவது விக்ரமனோட எண்ணம் மாறுமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.